வணக்கம். இன்றைக்கி ப்ரோக்கலி சூப் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. முக்கியமாக கட்டி இல்லாமல் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் ப்ரோக்கலி, 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டர் தீஞ்சு போகாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டே இந்த கார்லிக்கையும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள், போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. ப்ரோக்கலி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் கே, விட்டமின் சி, அப்புறம் அயர்ன், பொட்டாசியம், இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் அடிக்கடி இந்த ப்ரோக்கலி சூப்பை எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கிற ப்ரோக்கலி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இந்த ப்ரோக்கலி சூப்பை எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் பால் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த சூப் கொடுக்கலாம். நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ப்ரோக்கலி எல்லாத்தையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து போடுங்க. அப்போ தான் அதில் பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழேயே செட்டில் ஆகிருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்படியே போடும்போது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃபில்டர் பண்ணி அப்படியே போட்டிங்க அப்படின்னா பூச்சி புழு எல்லாமே சேர்ந்து விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை எடுத்து போடுங்க மேலாக. அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் 2 கரண்டி அந்த ப்ரோக்கலி எடுத்து போட்டுக்கிறேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அதை போட்டு நம்ம ஒரு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப திப்பியாகவும் அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கோங்க. அது ஆறணும். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறது ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இது திக்காயிடும். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க. தண்ணியும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸோ இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரவும் நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பேரோ அத்தனை டம்ளர் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பேருக்கு பண்ணுறதுனால 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க. இதை இப்போ இங்கே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த லாஸ்ட்டில் கொதிக்கிறப்போ நம்ம பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அளவாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும்.
இப்போது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்மளுக்கு ப்ரோக்கலி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கலி சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.